மார்னிங் ஆயிடுச்சு. ஹாரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சிட்டாரு. ஆனா கண்ண மூடிட்டு அப்படியே படுத்திருக்காரு. அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, நேத்து நடந்தது எல்லாம் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஹேக்ரிட்னு ஒருத்தர் வந்தாரு, நான் விசார்ட் ஸ்கூல் போறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ நான் கண்ண முழிச்சேன்னா அங்கிள் வேர்னன் வீட்டில் இருக்க அந்த கபோர்ட்குள்ளேருந்து தான் கண்ண முழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவர் வந்து ஆன் பெட்டுனியா தான் வந்து கதவை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவருக்கு. இப்போ திருப்பி அந்த சத்தம் கேட்குது. இவர் உடனே ஓகே ஓகே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காராரு. அவர் மேலேருந்து ஹேக்ரிடோட கோட் வந்து கீழே விழுது. அந்த இடம் ஃபுல்லாக இப்போ நல்லா சன்லைட் வந்துருச்சு. ஹேக்ரிட் அந்த சோஃபாலேயே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்கு. அப்புறம் விண்டோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தை வந்து அதோட காலால் அந்த விண்டோ கதை வந்து தட்டிக்கிட்டு இருக்கு. அது வாயில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. இதை பார்த்து தான் ஹாரி போய் அதை திறந்து விடுறாரு. ஆந்தை அப்படியே பறந்து வந்து ஹேக்ரிட் தூங்கிட்டு இருக்காருல்ல, அவர் மேலே அந்த நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அவரோட கோட் இருக்கும்ல அதோட போய் சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்போ ஹாரி அதை பார்த்துட்டு அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட பார்க்குறாரு. ஆனால் அந்த ஆந்தை வந்து கேட்குற மாதிரி இல்லை. அது பாட்டுக்கு அந்த கோட்டோடையே சண்டை போட்டுட்டு இருக்கு. திருப்பி உடனே ஒரு ஹேக்ரிட்டை போய் எழுப்புறாரு. ஹேக்ரிட் இங்கே பாரு, ஒரு ஆந்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹேக்ரிட் வந்து அதுக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஹாரி வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணிச்சுல, அதுக்கு வந்து பே பண்ணணும், என் கோட் பேக்கெட்டில் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹாரி வந்து அந்த கோட் எடுக்கிறாரு. உள்ளர பார்த்தா ஒரே பாக்கெட்டாக இருக்குது. அதில் நிறையா கீஸ் இருக்குது, என்னமோ ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் டீ பேக்ஸ் அது இதுன்னு இருக்குது. எப்படியோ ஒரு பேக்கெட்லேருந்து கொஞ்சம் காயின்ஸ் இருக்கிறாரு. அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாரிட் சொல்கிறாரு 5 நட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாரி உடனே நட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ப்ரான்ஸ் கலரில் குட்டியாக இருக்குல்ல அதுதான் நட்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹாரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 காயின் அதுலேருந்து எடுத்து அந்த அது காலில் வந்து ஒரு குட்டி பவுச் கட்டியிருக்கோம் அதுக்குள்ளே போடுறாரு. அது பே பண்ணதும் அந்த பட்டக்கும் பறந்து போயிடுச்சு. இப்போ ஹேக்ரிட் வந்து அப்படியே சோம்பல் முறிச்சிட்டே சொல்கிறாரு, நம்ம இப்போயே கிளம்புனா தான் நல்லாயிருக்கும், நிறைய வேலை இருக்குது, லண்டன் வரைக்கும் போயிட்டு உனக்கு ஸ்கூல் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி பார்த்தீங்கன்னா அந்த காயினையும் வந்து திருப்பி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறாரு, ஹேக்ரிட் என்கிட்ட தான் காசே இல்லையே, அங்கிள் வேறு லாஸ்ட் நைட் சொன்னார்ல, அவர் இனிமேல் எனக்கு பே பண்ண மாட்டார் இது ஸ்கூல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹேக்ரிட் வந்து ஒரு பூட்ஸ் மாட்டிக்கிட்டே, அதை பற்றிலாம் கவலைப்படாத, உங்கள் அம்மா அப்பா உனக்காக எதுவுமே விட்டுட்டு போகலன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹாரி வந்து ஆனால் அவங்க வீடு தான் எல்லாம் உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் கோல்டு வச்சுருக்க மாட்டாங்க, நம்ம ஃபஸ்ட்டு போகிறதே வந்து கிரிங்கார்ட்ஸ்க்கு தான், விசார்ட்ஸ் பேங்க். நீ கொஞ்சம் சாஸே சாப்பிட்டுக்கோ, அது ரொம்ப கோல்டாகலன்னு நினைக்கிறேன், உனக்கு வேணால் அந்த பர்த்டே கேக் கூட சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹாரி பார்த்திங்கன்னா விசார்ட்ஸ்க்கு பேங்க்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹேக்ரிட் வந்ததுக்கு ஆமாம் ஒன்று இருக்குது, கிரிங்கார்ட்ஸ் காப்ளின்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஹாரி வந்து அப்படியே ஷாக்கில் அந்த சாசேஜை கீழே போட்டுட்டு காப்ளின்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து ஆமாம், ஆனால் அங்கே நீ கொள்ளையடிக்கன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், நம்ம காப்ளின்ஸ் கிட்ட வச்சுக்கவே கூடாது ஹாரி, ஹாக்வர்ட்ஸ்க்கு அடுத்து ஒரு சேஃபான பிளேஸ்னால் அது கிரிங்கார்ட்ஸ் தான். இன்றைக்கி எனக்குமே அங்கே ஒரு வேலை இருக்குது, டம்பிள்டோர் வந்து ஹாக்வர்ட்ஸ் பிஸ்னஸ் விஷயமாக ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் விஷயம்லாம் வந்து என்கிட்ட கொடுப்பாரு, லைக் உன்னை கூப்பிட்டு வருது, கிரிங்கார்ட்ஸ்லேருந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வருது, அவர் என்னை ரொம்ப நம்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சா, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. இப்போது புயல்லாம் ஓஞ்சதுனால ஸ்கையெல்லாம் நல்லா கிளியராக இருக்குது, நல்லா சன்லைட் இருக்குது. ஸோ இவங்க அப்படியே நடந்து வராங்க. இந்த நேற்று நைட்டு அங்கிள் வர்ணன் வந்து அந்த போட் ஹையர் பண்ணியிருப்பார்ல, அந்த போட் பார்த்திங்கன்னா அங்கே கரையிலே தான் இருக்குது. ஆனால் அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நேற்று மழை பெஞ்சதில் எதுவும் தேங்கியிருக்கும் போல். இப்போது ஹாரி வந்து ஹேக்ரிட்டை கேட்குறாரு, இந்த மாதிரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து நான் பறந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரா. பறந்து வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி மறுபடியும் சர்ப்ரைஸ்டாக கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து ஆமாம், ஆனால் நம்ம இப்போ இப்படி தான் போயாகணும், மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது, நீ வேறு இருக்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே போட்டில் ஏறிக்கிறாங்க. ஹாரி பார்த்திங்கன்னா ஹேக்ரிட் பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே வராரு. ஹேக்ரிடுக்கு வந்து அந்த துருப்பு போடணும்ல, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க போல். அவர் சொல்கிறாரு, எனக்கு இது பண்ண ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் மேஜிக் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ ஹாக்வர்ட்ஸில் இது மென்ஷன் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாரிட்ட கேட்குறாரு. ஹாரி பார்த்திங்கன்னா இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பார்க்குறதுக்காக அப்படியே ஆர்வமாக இருக்கார். ஹேக்ரிட் அவரோட அம்பரலாவை எடுத்துகிட்டு அந்த போட்டை 2 தட்டு தட்டுறாரு. இப்போ அது பார்த்திங்கன்னா துருப்பே போடாமல் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரையை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ ஹாரி கேட்குறாரு, கிரிங்கார்ட்ஸில் கொள்ளையடிக்க ட்ரை பண்ணால் பைத்தியமாயிருவாங்கன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுக்கு ஹேக்ரிட் வந்து ஏன்னா நீ அங்கே வழி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் அங்கே சில முக்கியமான வால்ஸ்லாம் வந்து டிராகன் பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க, அதோட கிரிங்கார்ட்ஸ் வந்து ரொம்ப லண்டன்லேருந்து 100 அடி ஆழத்தில் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆழம்,
அங்கே நீ எப்படியோ உள்ளர போயிட்டு திருடிட்டாலும் வெளில வரதுக்குள்ளே பசியிலேயே நீ செத்துருவ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேக்ரிட் அவரோட நியூஸ் பேப்பர் இருந்ததில் அதை ஓப்பன் பண்ணி அவர் படிச்சுட்டு இருக்காரு. ஹாரி வந்து அங்கிள் வெர்னன் வீட்டில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி யாராவது நியூஸ் பேப்பர் படித்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு நிறைய கொஸ்டினாக வருது, இருந்தாலும் கேட்காம அப்படியே அமைதியாக இருக்கார். இப்போ ஹேக்ரிட் அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கார்ல, அப்படியே சொல்கிறாரு, மறுபடியும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி படிச்சுட்டு இருக்காரு. அது கேட்டதும் ஹாரி அவன் அறியாமலே மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து ஆமாம், ஆக்சுவலாக டம்பிள்டோரை தான் மினிஸ்டராக கூப்பிட்டாங்க, ஆனால் அவர் ஹாக்வர்ட்ஸ் விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால கார்னலியஸ் ஃபட்ஜ்னு ஒருத்தர் வந்து மினிஸ்டர் ஆகிட்டார். அவருக்கு ஒன்றுமே தெரியலை. இப்போ பாரு டம்பிள்டோருக்கு காலையில் அவுல் மூலமாக லெட்டர் அனுப்பி அட்வைஸ் கேட்டுகிட்டே டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹாரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹேக்ரிட் சொல்கிறாரு, அவங்களோட மெயின் ஜாபே வந்து நம்மளை மாதிரி விசால்ட்ஸ்லாம் இருக்கும்னு மகளுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹாரி வந்து எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாரு. இப்போ ஹேக்ரிட் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லணும்னா, ஹாரி எல்லாருக்குமே வந்து அவங்களோட ப்ராப்ளம்க்கு ஒரு மேஜிக்கல் சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் தோணும். ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து மறைவாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ போட் அப்படியே ஹார்பருக்கு வந்துடுது. ஹேக்ரிட் அவரோட நியூஸ் பேப்பரை வந்து சுருட்டி திருப்பி உள்ள வச்சுறாரு. 2 பேரும் ஹார்பர்லேருந்து அப்படியே தெருவுக்கு நடந்து போகிறாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனுக்காக அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே போகிறவங்களாம் ஹேக்ரிட் அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. ஏன்னா ஆள் கொஞ்சம் பெருசாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சின்ன சின்ன இந்த பார்க்கிங் மீட்டர் அதெல்லாம் பார்த்துட்டு, அதை பார்த்தியா ஹாரி, இதை பார்த்தியா மகள்ஸ் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டட் வேறு ஆகுறாரா. அதனால இப்போ ஹாரி வந்து பார்த்திங்கன்னா ஹேக்ரிட்ட கேட்குறாரு, நீ கிரிங்கார்ட்ஸில் வந்து ட்ராகன் இருக்குன்னு சொன்னது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து ஆமாம், எல்லோரும் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, ஆனால் எனக்கு ட்ராகன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ஹாரி வந்து எது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா. அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் நிற்கிது. நான் 5 நிமிஷத்தில் லண்டன் போகுது போல். ஹேக்ரிட்க்கு வந்து அந்த மகள்ஸ் மணி வந்து புரியலை. ஹாரி தான் வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு 2 பேரும் ட்ரெயினில் ஏறுறாங்க. அங்கேயும் ட்ரெயின்குள்ளே இருக்கவங்களும் ஹேக்ரிட் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் 2 பேர் உட்கார்ற சீட்டில் உட்காந்துட்டு ஏதோ நூல் பின்னிட்டு இருக்காரு எல்லோ கலரில். அப்படியே சொல்கிறாரு, இன்னும் அந்த லெட்டர் வச்சுருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிகிட்ட கேட்குறாரு. ஹாரி வந்து அவர் பாக்கெட்லேருந்து அந்த லெட்டர் எடுக்கிறாரா. உடனே அவர் வந்து நல்லது, அது வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாரு என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹாரி வந்து அந்த என்வெலப்பை பிரிக்கிறாரு. அதில் இன்னொரு பேப்பர் இருந்திருக்கும். அது நேற்று நைட்டு அவர் அவ்வளோவா நோட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இப்போ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, அதுமாதிரி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட நேம் போட்டுட்டு கீழே வந்து ஃபஸ்ட் இயருக்கு தேவையான அந்த யூனிஃபார்ம் வந்து போட்டிருக்கு. இந்த மாதிரி 3 செட் ரோப் வேணும், அப்புறம் ஒரு க்ளவுஸு, ஒரு ஹேட்டு, அப்புறம் வின்டர் டைமில் போட்டுக்கிறதுக்கான க்ளோக்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் டேக் வந்து கேரி பண்ணிக்கணுமா. அப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு தேவையான புக்கோட லிஸ்ட்லாம் இருக்குது. அப்புறம் அதர் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வாண்டு, கால்ட்ரன், போஷன், இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க கூட ஏதாவது ஆந்தை, கேட்டு, அப்புறம் தேரை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு ரிமைண்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் இயர்ஸ்க்குலாம் வந்து அவங்க ஓன் ப்ரூம் ஸ்டிக் எடுத்துகிட்டு வரதுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஹாரி படிக்கிறாரா. படிச்சுட்டு இது எல்லாமே வந்து நம்ம லண்டன்லேயே வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து உனக்கு எங்கே போகணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி இது வரைக்கும் லண்டன் போனதே கிடையாது. ஆனால் ஹேக்ரிடுக்கு எங்கே போகணும் எல்லாம் தெரியும் போல். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவர் மகள் வேலை வராரு. ஏன்னா அங்கே டிக்கெட் பேரியரில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சீட்லாம் சின்னதாக இருக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே வருவார். அப்புறம் எக்ஸ்கலேட்டர் இருக்குல்ல, அது வந்து ஒர்க் ஆகலை. அதிலேயே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மகள்ஸ் எப்படி தான் மேஜிக் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இப்படி வந்துட்டுருக்காரு. இப்போ 2 பேரும் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வராங்க. அது ரொம்ப பிஸி ஸ்ட்ரீட்டாக இருக்குது. நிறைய கடைங்களாக இருக்குது. ஹாரி வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வராரு. நிறைய புக் ஷாப் இருக்குது, ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குது, சினிமா, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே எங்கேயுமே வந்து ஒரு மேஜிக் வாண்ட் வந்து செல் பண்ணுற மாதிரியே அவருக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த லண்டனுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி கோல்டெல்லாம் அங்கே வால்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியலை. இது மட்டும் இல்லாமல் இங்கே பறக்கிற ப்ரூம் ஸ்டிக்கு, மேஜிக் வாண்டு இதெல்லாம் விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒரு மாதிரி நம்பவே முடியலை. அவர் யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த டஸ்ட்லீஸ் எதுவும் நம்ம ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தான் அவ்வளோ ஹியூமன் சென்ஸ் இல்லையோன்னு யோசிச்சுக்கிறாரு. ஏன்னா இப்போ ஹாரி வந்து எல்லாத்தையும் நம்ப வேணாமா அப்படிங்கிற ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டுருக்காரு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹேக்ரிட் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம், இதுதான் லீக்கி கால்ட்ரன், ரொம்ப ஃபேமஸான பிளேஸு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹாரி பார்க்குறாரு, அந்த கடைங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன பழைய பப் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் வந்து நார்மல் பீப்புள் தான், அங்கே இங்கேயும் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே அந்த கடையை நோட் பண்ண மாதிரியே தெரியலை.
அவங்க பக்கத்தில் இருக்க அந்த பெரிய புக் ஷாப்பு அப்புறம் ரெக்கார்ட் ஷாப்பு இதுதான் வந்து பார்க்குறாங்க. ஹாரி இப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு, அந்த பப் இருக்குல்ல அதை வந்து ஹேக்ரிடாலையும் ஹாரியால் மட்டும்தான் நோட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி ஹேக்ரிட்ட கேட்கலான்னு பார்க்கும்போது ஹேக்ரிட் பார்த்திங்கன்னா ஹாரியை இழுத்துட்டு உள்ளே போயிடுவார் அந்த பப்புக்குள்ளே. அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, நல்லா டார்க்காக இருக்குது. அங்கங்கே நிறைய பேர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கிட்ட கார்னரில் கொஞ்சம் ஓல்டு உமன்லாம் உட்காந்து பைப்பில் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. பார்டெண்டர் பார்த்திங்கன்னா தொப்பிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஹேக்ரிடும் ஹாரியும் உள்ளே போனதும் அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஹேக்ரிட்டை தெரிஞ்சிருக்க போல். அவரை பார்த்துட்டு எல்லாம் கை காட்டுறாங்க, அப்புறம் சிரிக்கிறாங்க. பார்டெண்டர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு எப்பயும் சாப்பிட்றது தானே ஹேக்ரிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து இல்லை டாம், என்னால் முடியாது, ஒரு ஆக்வர்ட் சேலை விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்து ஹாரியோட ஷோல்டர்லேயே 2 தட்டு தட்டுறாரு. ஆனால் ஹாரிக்கு அது ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஏதோ முட்டி போட்டுறாரு போல் விட்டா, அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. இப்போ இந்த பார்டெண்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. ஓ மை காட், என் கண்ணை என்னாலே நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அமைதியாகிறாங்க. அட கடவுளே, ஹாரி பாட்டர் என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வேகமாக ஹாரி கிட்ட வராரு. வந்து ஹாரிகிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு வெல்கம் பேக் மிஸ்டர் பாட்டர், வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாகிறாங்க. ஹாரியை பார்த்தது இப்போ எல்லோரும் அவங்கவுங்க சீட்லேருந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு ஒருத்தராக வந்து கை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்துட்டு டோரிஸ் கிராக்ஃபோர்ட் மிஸ்டர் பாட்டர், என்னால் உங்களை இங்கே பார்த்தேன்னு என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மிஸ்டர் பாட்டர், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து நான் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருக்கேன், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மிஸ்டர் பாட்டர், என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியலை, என் பேர் டிடாலஸ் டிகில் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹாரி வந்து உங்களை நான் வந்து பார்த்துருக்கேன், நீங்கள் ஒரு தடவை ஷாப்பில் என்னை பார்த்து பவ் பண்ணீங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவர் சொல்கிறாரு, அவனுக்கு ஞாபகம் இருக்குது, எல்லோரும் கேட்டிங்களா, அவன் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறாரு. அப்படியே எல்லோரும் ஒருத்தராக வந்து ஹாரிக்கு வந்து கை கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த டோரிஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஹாரிக்கு கை கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தர் வராரு, கொஞ்சம் நர்வஸாக வராரு. ஹேக்ரிட் அவரை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் குவிரில், ஹாரி இவர் தான் ப்ரொஃபஸர் குவிரில், ஹாக்வர்ட்ஸில் இவரும் ஒன் ஆஃப் த டீச்சர் அப்படின்னு சொல்கிறாரா. உடனே அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கி தான் பேசுகிற போல், ரொம்ப பதட்டமாகவே பேசுகிறாரு. இதுமாதிரி பாட்டர், உங்களை நான் இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மேஜிக் சொல்லி தருவீங்க ப்ரொஃபஸர் குரில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் அப்படின்னு பதட்டமாகவே சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பாட்டர் அப்படி சொல்லிட்டு அவரே சிரிச்சுக்கிறாரு. அப்புறம் நீங்கள் திங்ஸ்லாம் வாங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன், நானுமே எனக்கு ஒரு புக் வாங்கணும் வேம்பயர் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரே அது பயந்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா, மற்றவங்க அதை விடுறதா இல்லை. அவங்க பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு ஹாரிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து வரதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஹேக்ரிட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது, நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டோரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வந்து ஒரு தடவை ஹாரிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு கோர்ட்யார்ட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே ஒரு டஸ்ட்பின் தான் இருக்குது, ஒரு பெரிய வால் இருக்குது, அங்கே சின்னதாக கொடி இதெல்லாம் செடியெல்லாம் முளைச்சிருக்கு. ஹேக்ரிட் வந்து இப்போ ஹாரியை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நான் சொன்னேன்ல நீ ரொம்ப ஃபேமஸ்னு, ஏன் ப்ரொஃபஸர் குரிலே வந்து உன்னை பார்த்து அப்படியே நடுங்கி போயிட்டாரு, ஆனால் அவர் எப்பயுமே நடுக்கமாக தான் இருப்பார், அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாரி பார்த்திங்கன்னா அவர் எப்பயுமே இப்படி தான் ரொம்ப நர்வஸாக இருப்பாரா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து ஆமாம், பாவம் அந்த மனுஷன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள் தான், அவர் வந்து தியரிட்டிக்கலாக எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தப்போ நல்லா தான் இருந்தார், ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு போனார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு வேம்பையரை பார்த்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மோசமான ஒரு சூனியக்காரிக்கிட்ட வந்து ஏதோ வம்பு வச்சுட்டார் போல், அதனால தான் இப்படி மாறிட்டதாவது சொல்கிறாங்க. அதனால் அவர் இப்போ எதை பார்த்தாலுமே பயப்படுவார், அவரோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பயப்படுவார், ஏன் அவரோட சப்ஜெக்டை பார்த்து அவரே பயப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்பர்லாவை எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாரிக்கு வந்து இந்த வேம்பையர் அந்த சூனியக்காரி எல்லாத்தையும் கேட்டதுமே அவருக்கு தலை ஃபுல்லாக சுற்றுது. ஆனால் ஹேக்ரிட் பார்த்திங்கன்னா அவரோட அம்பர்லா வச்சுருந்தால அதை வச்சு ஏதோ அந்த பிரிக்ஸில் எண்ணிட்டு இருக்காரு, மேலே 3வது சைடில் 2வது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஹாரி கொஞ்சம் பின்னாடி நான் வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலில் ஒரு 3 தட்டு தட்டுறாரு. இப்போ அந்த பிரிக்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து நகர்ந்து அவங்களுக்கு ஒரு வழி மாதிரி உருவாக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரீட் வருது, ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாரி அதை பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஹேக்ரிட் வந்து வெல்கம் டு டயகனல்லி ஹாரி அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சிரிச்சுட்டு. இப்போ ஹாரியும் ஹேக்ரிடும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வராங்க.
ஹாரி பின்னாடி பார்க்குறாரு. அந்த பிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த வழிய அப்படியே க்ளோஸ் பண்ணிடுது. இப்போ அந்த இடம் ஃபுல்லா நல்லா க்ரௌடா இருக்கு. எல்லாரும் அங்கங்க ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. டிஃப்ரெண்டான ஷாப்லாம் இருக்கு. இப்போ ஒரு கடை பார்க்குறாங்க. கால்ட்ரன் ஆல் சைஸ்ன்னு போட்டு என்னென்ன டைப் ஆஃப் கால்ட்ரன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் போர்ட்லாம் மாட்டி தொங்கிட்டு இருக்கு. ஹாக்ரிட் அத பார்த்துட்டு, "உனக்கும் ஒண்ணு வாங்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம போய் மணி எடுத்துட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்றாரு. ஹாரிக்கு வந்து இப்போ 2 கண்ணு பத்தல. அவருக்கு ஒரு 10, 15 கண்ணு இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அவர் சுத்தி முத்தி எல்லாம் அங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்துக்கிட்டே வராரு. அங்கங்க பீப்பிள்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அப்போத்கரி ஷாப் இருக்கு. அங்க ஒரு வுமன் இருந்துட்டு, இந்த மாரி டிராகன் லிவர் 1 அவுன்ஸ் வந்து 6 காலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹாரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல வந்து ஹாரி ஏஜ்ல இருக்க பசங்கலாம் ஒரு விண்டோ பக்கமா நின்னு ஏதோ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹாரி வந்து அத நோட் பண்றாரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரூம் ஸ்டிக் இருக்கு. அங்க இருக்க வந்து ஒரு பையன் சொல்றான், "இது பார்த்தீங்களா? இதுதான் நிம்பஸ் 2000 இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டான ப்ரூம் ஸ்டிக்கு" அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஹாரி கேட்குறாரு. அப்படியே கேட்டுட்டே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. இப்போ ஹாக்ரிட் பார்த்தீங்கன்னா, கிரிங்கார்ட்ஸ் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. கிரிங்கார்ட்ஸ் வந்து அப்படியே ஒயிட் மார்பிள்ல செஞ்ச ஒரு பெரிய பில்டிங் மாரி இருக்கு. அந்த கதவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2 செக்யூரிட்டி கார்ட் காப்லின்ஸ் வந்து நிக்கிறாங்க. ஹாக்ரிட் சொல்றாரு, "இவங்க தான் காப்லின்ஸ்" அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 பேருமே உள்ளர போறாங்க. இவங்க 2 பேரும் வரத பார்த்ததும் அந்த கார்ட்ஸ் வந்து பவ் பண்ணிட்டு கதவ தொறந்து விடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் உள்ளர போறாங்க. உள்ளர வந்து இன்னொரு கதவு இருக்கு. இந்த தடவ சில்வர் கலர்ல ஒரு கதவு இருக்கு. அங்கேயுமே 2 கார்ட்ஸ் நிக்கிறாங்க. இந்த கதவுல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் மாரி அதில பதிச்சு வச்சிருக்காங்க. அதில ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, "அந்நியனே, நீ வந்து உள்ள வரலாம். ஆனா பேராசையோட வந்தேன்னா, அதுக்கான பலன் வந்து உனக்கு கிடைக்கும். உழைப்பே இல்லாம அடுத்தவங்க பொருளுக்கு நீ ஆசைப்பட்டன்னா, அதுக்கான தண்டனை வந்து உனக்கு கிடைச்சு தான் ஆகணும். நீ எப்படியோ இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு, உனக்கு சொந்தம் இல்லாத ஒரு புதையல வந்து எடுத்துக்கிட்டன்னா, திருடனே உன்னைய வந்து நாங்க வார்ன் பண்றோம். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அங்க புதையல தவிர வேற ஒண்ணும் உனக்காக இருக்கு." அப்படிங்கிற மாரி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு ஹாக்ரிட் சொல்றாரு, "நான் சொன்னேன்ல, நீ கொள்ளையடிக்கணும்னு நினைச்சீன்னா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த 2 காட்ஸும் பார்த்தீங்கன்னா, பவ் பண்ணிட்டு அந்த கதவ தொறந்து விடுறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 100க்கும் மேல காப்லின்ஸ் இருப்பாங்க. அங்கங்க கவுண்டர்லலாம் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் காப்லின்ஸ்லாம் வந்து ஏதோ கல்லெல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடத்துல பீப்பிள்லாம் நின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அங்க நெறைய டோரா இருக்கு. எப்படியோ ஹாக்ரிடும், ஹாரியும் ஒரு கவுண்டர் வந்து போயிடுறாங்க. போயிட்டு ஹாக்ரிட் சொல்றாரு, "குட் மார்னிங். மிஸ்டர் ஹாரி பாட்டர் வந்து அவர் சேஃப்லேருந்து கொஞ்சம் மணி எடுக்கலான்னு விருப்பப்படுறாரு" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த காப்லின் வந்து, "அவரோட கீ நீங்க வச்சிருக்கீங்களா?" அப்படி சொல்லி கேட்குறாரு. இங்கே தான் எங்கேயோ வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் வந்து ஒரு கோட் பாக்கெட்டுக்குள்ள வந்து தொலவிட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஏதோ பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு பிஸ்கெட் மாரி எடுக்குறாரு. அது கொஞ்சம் அப்படியே காளாம பூத்து போயிருக்கு போல. அத தூக்கி அந்த டேபிள் இருக்கும்ல, அதில அந்த ரெக்கார்ட் புக் மேல தூக்கி வைக்கிறாரு. அந்த காப்லின் வந்து அந்த ஸ்மெல்னால அப்படியே மூக்க கொஞ்சம் மூடிக்கிறாரு. இதில ஒரு காப்லின் பார்த்தீங்கன்னா, அந்த ரூபி கல்ல வந்து எடை போட்டுட்டு இருக்காரு. இப்போ ஹாக்ரிட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா கோல்டன் கலர்ல கீ எடுத்து அந்த காப்லின்ட்ட குடுக்குறாரு. அவர் அத வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு, "ஓகே, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹாக்ரிட் வந்து, "நான் இன்னொரு லெட்டரும் வச்சிருக்கேன். டம்பிள்டோர் வந்து குடுக்க சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர குடுக்குறாரு. குடுத்துட்டு சொல்றாரு, "இந்த மாரி 713ல இருக்க அந்த பொருள பத்தினது தான்" அப்படின்னு சொல்றாரு. அந்த காப்லினும் அத வாங்கி ஓப்பன் பண்ணி படிச்சு பார்த்துட்டு, "ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர திருப்பி ஹாக்ரிட்ட குடுத்துறாரு. "உங்கள கூட்டிட்டு போறதுக்காண்டி நான் ஒரு ஆள வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஹூக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ இன்னொரு காப்லின் வந்து அங்கேருந்து வராரு. இவரு உங்கள வந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ ஹாக்ரிட் பார்த்தீங்கன்னா, அங்க பிஸ்கெட்லாம் வச்சார்ல, அது எல்லாத்தையும் எடுத்து திருப்பி உள்ளார போட்டுட்ருக்காரு. இப்போ போட்டதுக்கு அப்புறமாட்டி 2 பேரும் அந்த கிரிப் ஹூக்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஹாரி வந்து ஹாக்ரிட்ட கேட்குறாரு, இந்த மாரி அந்த 713 வாலெட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹாக்ரிட் பார்த்தீங்கன்னா, "அது என்னால சொல்ல முடியாது ஹாரி. அது கொஞ்சம் சீக்ரெட். ஹாக்வர்ட்டோட பிசினஸ். டம்பிள்டோர் என்னைய ரொம்ப நம்புறாரு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இப்போ கிரிப்ஹூக் பார்த்தீங்கன்னா, ஒரு கதவு மாரி இருக்கு. அத ஓப்பன் பண்றாரு. இங்க ஃபுல்லா மார்பிள்ல தானே பில்டிங் பார்த்தாரு. ஆனா அந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா, ஏதோ சுரங்கப்பாதை மாரி போயிட்டுருக்கு. அங்கங்க வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அந்த வெளிச்சத்துக்காக. 2 பேரும் அப்படியே அவர ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு ரயில்வே ட்ராக் வருது. கிரிப்ஹூக் என்ன பண்றாருன்னா, ஒரு விசில் அடிக்கிறாரு. அங்கேருந்து ஒரு கார்ட் வருது. இப்போ எல்லாருமே அந்த கார்ட்ல ஏறி உட்காந்துடுறாங்க. வீடியோ டியூரேஷன் அதிகமா இருக்கனால, இதுக்கப்புறம் வரத பார்ட் 2ல பார்த்துடலாம். பாய்.